டேஸ்டியான பன்னீர் டிக்கா சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 4 ஸ்பூன்ஸ் ரெட் சில்லி பவுடர், 50 ml மஸ்டர்ட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டு ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கசூரி மேத்தி 2 ஸ்பூன் அளவுக்கு, 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 ஸ்பூன் தயிர், ஒரு லெமனோட ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே கேப்சிகம் 1 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம்ஸ் பன்னீரை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கேப்சிகமும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இந்த பன்னீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பன்னீரில் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதுக்கப்புறமா இந்த பன்னீரில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மயோனீஸ் நான் வீட்லேயே செஞ்சேன். இதனுடைய ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றேன். இது கூடவே கைப்பிடி அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டா பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. இந்த சாண்ட்விச்க்கு நம்ம கிரீன் சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு லெமனோட ஜூஸ், கொஞ்சமா உப்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டா கிரீன் சட்னி ரெடி. இப்போ நம்ம சாண்ட்விச் பிரெட் எடுத்துட்டு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சதை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டையும் வச்சுக்கலாம். இப்போ டோஸ்டரில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த பிரெட்டை பிளேஸ் பண்ணிட்டா நல்லா டோஸ்ட் ஆகிடும். ஒரு சைடு டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிட்டு இன்னொரு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா சூப்பரான சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச்சோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மவுத் வாட்டரிங் அண்ட் டம்மி ஃபுல்லான ஒரு சாண்ட்விச் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்டான ஒரு ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.